So guys, இன்னைக்கான வீடியோ நண்பர்களே மூளையை கசக்கி குளிஞ்சி ஒரு வினோதமான ஒரு கண்டென்ட் யோசிச்சிருக்கேன் நண்பர்களே. இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, கன்னியாகுமரியில் இல்லை, வேலையே இப்படி ஒரு கண்டென்ட் யாருமே இது வரைக்கும் பண்ணலாம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டாக பண்ண போகிறோம் நண்பர்களே. சம்பவம் என்ன அப்படின்னா, நம்ம உள்ளாடி இருக்கா இருப்பாங்க, நீங்கள் உள்ளாடி வாங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்க. இது நம்ம போடி அண்ணனோட புது கடை நண்பர்களே, பாடி பில்டரின் புது அக்வாரியம் ஷாப்பு. எல்லாம் தெரியுதா, நம்ம வீட்டில் ஒவ்வொன்றும் காணாம போன அத்தனை மீன் இங்கே தான் இருக்கு நண்பர்களே. எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு இங்கே எடுத்து வச்சு ஒரு கடையே ரெடி பண்ணிட்டாரு. சுப்பிரமணிய போட்ட குட்டி ரெண்டு அங்க இருக்கு பாரு. போடி கம்மியா போடி அப்படி ஏன் சொல்றேன்னா மலையாளம் கைஸ். இந்த கடை வந்து எங்க இருக்குன்னா நாகர்கோவிலுக்கும் கேரளாவுக்கும் இடையில இருக்கு. அப்படிதானே, ரெண்டு இடையில இருக்கு. அதான் கைஸ் அவர் கடை ஓபன் பண்ணி 2 நாள் ஆகுது. கடையில பெருசா இன்னும் சேல்ஸ் எதுவும் இல்லையா. அதான் கடையே வாங்கலாம் நம்ம கடையை வாங்க போறோம். நம்ம கடையை வாங்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மொத்தமா பிசினஸ் கிவ் அவே பண்ண போறோம். பண்ணிடலாமா சேட்டா? ரெடி சேட்டா? கண்ணு கலங்கி நிக்குது கைஸ். நம்ம பாடி பில்டர் கடைக்கு வந்து கால் எடுத்து வச்சோடனே இங்க பாருங்க, நல்லவர்கள் வந்து அந்த இடத்துல மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. லுக் அட் தட், அப்படியே அடைமழை வெளுத்து பெய்கிறது. ஜூம் போடுங்க, பயங்கர மழை. மழை வந்துருது, வலிய மழை கேட்டோடா. அது இப்படி நம்ம ஊர்ல எப்படி சொல்லுவாங்க கன்னியாகுமரி ஸ்லாங்ல, நீசத்தனமான மழை கேட்டோம். நான் இங்களோட ஸ்லாங்லாம் பேசினா நிறைய பேருக்கு புரியாது நண்பர்களே, அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். கைஸ் வண்டியை ஸ்டாப் பண்ணுவோம், நிப்பாட்டி நார்மலா வர பீப்புளுக்கு வந்து நம்ம கப்பீஸ் கொடுக்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு அதை விட எக்ஸ்பென்சிவான ஒரு பீஸ். அப்புறம் இன்னும் சில சேலஞ்ச் வச்சு அதை வின் பண்றவங்களுக்கு பயங்கர எக்ஸ்பென்சிவான மீன் கொடுத்துடலாம்ல. கரெக்டா இருக்கும். ஓகே, ஆரம்பிக்கலாம். ஸ்டாப் விசிட் இல்ல, ஸ்டாப் தி பைக் கெட் ஃப்ரீ ஃபிஷ். ஸ்டாப் தி பைக் நிறுத்தினாலே ஃப்ரீ ஃபிஷ் தான். வண்டி நிறுத்தினாலே ஃப்ரீ ஃபிஷ். அப்போ மலையாளத்தில் எழுதண்டாமா? மலையாளத்தில் நம்ம எழுதணும். ஸ்டாப்ல இங்கிலீஷ் தானே எல்லாரும் தெரியும். ஓ ஸ்டாப் இல்ல, நிம்மல் ஸ்டாப்னு சொல்லலாம். STOP. உண்மையிலேயே இவர் அப்படிதான் பேசுவாரு. ஸ்டாப், காலேஜ் ஆரஞ்சு, ஸ்கூல் ஆபீஸ். அள்ளிக்கிட்டு படம் வரீங்க, நம்ம சுப்பிரமணிய படம் வரீங்க. சரி இப்போ வரீங்க நீங்க. ரெண்டாவது எங்கள் அண்ணன் வினோத்தனே பெரிய டிராயர் ஆகும். ஆர்டிஸ்ட். என்ன டிராயர்னா வரையுது இல்ல, நானும் ஒன்று வரைகிறேன். நான் எவ்வளவு பெரிய டிராயர்னு இப்போ உங்க எல்லாரும் காட்டுறேன் பாருங்க நண்பர்களே. ஏன் அடிக்கட்டுறா முருகேக்கா நீளமான விஷயம் இருக்கு. பல்ல பாரு, வெறித்தரமா இருக்கு. இது பிளேனு அலிகேட்டர் ஓட்ட போட்டுருக்கு. பேட்டன் இருக்கும்ல உடம்புல. பிளேனு தானே இது. ஜன்னல், விண்டோ, இது மேல டாப் ஓப்பனு. கைஸ் டடான் எப்படி ஜம்ப் இருக்கா? பக்கா ரெடி பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த போறோம் நண்பர்களே. நம்ம தான் யாருமே பண்ணல இப்படி ஒரு கண்டென்ட். இப்படி ஒரு கிறுக்குத்தனமான கண்டென்ட் யாரும் பண்ணுவாங்களான்னு தெரியல. இந்த சேலஞ்ச் இன்னைக்கு ஆரம்பிச்சு கடையில இன்னைக்கு கூட்டம் வருதா இல்ல ஈகாக்கா வைக்க போதா, மீனெல்லாம் காலி பண்ணாமான்னு பாப்போம். மீன் இப்ப எங்களோட டார்கெட் வந்து இந்த கடையை இன்னைக்கு மொத்தமா சேல் பண்ணோம் நண்பர்களே. பேங்க்ரப்ட் ஆக போறோம். பாடி பில்டர். ஆமா ஃப்ரீ தான், ஸ்பான்சர்லாம் காடி இல்லாம ஆக போறோம். நம்ம சேனலுக்கு ஸ்பான்சர் வந்தாச்சா சும்மா விடுவோமா நண்பர்களே? ரோட் சைடுல வந்து நிக்கிறது தான் பண்ணா இருக்கு. இங்க பாருங்க, free fish from fisheries. ஓனர்ட்டே கொடுப்போம் பாருங்க, free fish from fisheries. எவனுமே நிக்க மாட்டாங்க, எல்லாம் பாத்துட்டு போறாங்க நண்பர்களே. நோ ஒன் இஸ் ஸ்டாப்பிங். பாருங்க கைஸ், நான் கஷ்டப்பட்டு போற வர வண்டியை நிப்பாட்டுங்க சொல்ல, இவரு நிப்பாட்டாத போ உள்ள போச்சு, கடைக்குள்ள போச்சு. கூப்பிட்டேன் நிப்பாட்டுங்க கேட்கல. உங்களுக்கு நல்லா கூப்பிட்டேன் நீங்க. அங்கிள் அவர் கேஸ் எடுக்க போறாரு அவசரத்துல. கேஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு போறாங்க தவிர யாரும் நிக்கல. கேமரா வச்சு வீடியோ எடுத்துட்டு எனக்கு என்னமோ அதான் நம்ம ஊர்ல எல்லாருக்கும் படிக்க தெரியலன்னு நினைக்கிறேன். ஸ்டாப்புக்கு பதிலா நிறுத்தி சொல்லி தெரியுதானே. காட்டுங்க, நல்லா தூக்கி காட்டு. இப்ப இவருக்கு மைண்ட் செட் என்ன தெரியுமா? எவனும் தயவு செஞ்சு நிப்பாட்டிட கூடாது. இவன முதல்ல உள்ள போய் சொல்லு. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு, ஒருத்தர் கூட நிப்பாட்டல. ஒருத்தர் கூட கொஞ்சம் கூட்டம் இருக்கு. எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு போறாங்க நண்பர்களே. காமெடியாவா இருக்கு. சொல்லிட்டே போவான், திருப்பிட்டு போவோமா, ஃப்ரீயா கிடைக்குது. வாங்க ஒருத்தராவது வாங்க. எல்லாம் அன்எஜுகேட்டட். போடா செருக்கா. நண்பர்களே, இப்ப 4வது ஆளு 4 மணி நேரமா படிச்சிட்டு இருக்கோம். அதையாவது யாராச்சும் நிப்பாட்டுவாங்கன்னு பார்த்தா யாருமே நிப்பாட்டுற மாதிரி தெரியல நண்பர்களே. இதனால ப்ரோ நேரம் தெரியலையே. நான் வேணா அங்க நின்று பாக்கட்டா, தெரியுதா? அவர் அங்க நின்று தூரத்துல இருந்து வியூ. புல்லட்ல ஒருத்தர் வராரா? இதான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நினைக்கிறேன். இப்ப நிப்பாட்டா கிளியரா தான் தெரியுது. எல்லாம் பாத்துட்டு போறாங்க. ஆனா ஓன் ஸ்டாப்பிங் நம்ம கிட்ட
ப்ரோ யாரா இவன் புல்லட் பாண்டி? காத்திருந்து கடைசியா ஒரு பெரிய ஆள் வந்துறாரு. ஹெல்மெட்டை திறந்தா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. பிக் ஃபேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இவன் மட்டும் தான் சொல்லணும். ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ரோ சேனல். ப்ரோ நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா உங்களுக்கு பெரிய அலிகேட்டர் ஃப்ரீ. காட்டுங்க. காமிங்க. அலிகேட்டர் இப்போ பார்சல் பண்ணுங்க ப்ரோ. நீங்க பண்ணிடலாம், நீங்க காட்டுங்க. நண்பர்களே சத்தியமா இவ்வளவு நேரம் நாங்க காமிச்சு கடைசியா நின்ன ஒரே வண்டி இவன் தான். கோயின்சிடென்ட்டா வரான். அவன் வந்து படிக்க போயிட்டு கரெக்டா வீட்டுக்கு வர டைம். நாங்க கரெக்டா வண்டியில நிக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் நீங்க தான் ப்ரோ அடிக்கிட்டு இருக்காரு வின்னர். இங்க பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காரு. அதனால அந்த நேசமணியும் பாசமணியும் உனக்கு தான். ஓகே யகதூதா ஜேதா ருபீஸ் வந்தனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கபிஸ் குடு மொபைல் கொடுக்க போறோம். ருபீஸ் தூக்கி பிடிச்சி நிறைய பேர் எல்லாரையும் வர வைக்க போறாங்க. பாருங்க ஸ்கில்ல இப்போ ருபீஸ் கையில பிடிச்சி தூக்குனவனே எல்லாரும் நிக்க போறாங்க. எங்களிடம் நெத்தோலி சாலை கனவா மற்றும் எப்படி தெரியுமா பண்றா அக்கா நில்லுங்கக்கா நில்லுங்க. நண்பர்களே இதான் நடக்குது பாருங்க. லைவா காமிச்சிட்டு இருக்கோம். எல்லாரும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறாங்க. இந்த காட்டுற கேமராமேன் அண்ணா இலவசம் பெருசா எழுதி காட்டி பாப்போமா? இலவசம்னு பெருசா எழுதி வேண்டாம். மீன் இலவசம்னு சொன்னா யாரும் நிக்க மாட்டாங்க. தங்கம்னு போடுவோமா? தங்கம்னு போட்டு கோல்டு பீஸ் கொடுப்போம். ஆமா, தங்க மீன் இலவசம். தங்க மீன் இலவசம், கோல்டு பீஸ் இலவசம். அப்படியே சேர வராங்களா பாப்போம். இப்படியே இருந்தா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். நண்பர்களே நார்மலா பண்ணா யாரும் வர மாதிரி தெரியல. அதான் இப்போ ஒரு மாஸ்டர் பிளான் போட போறோம். தங்கம் இலவசம், தங்க மீன் இலவசம். தங்கத்தை பெருசா போடுவோம், மீனை சின்னதா போடுவோம், இலவசத்தை கீழே போடுவோம். அவ்வளவுதான். நாளைக்கு நியூஸ்ல நம்மள போடுவோம். தாயே இவ்வளவு வந்துட்டு அப்புறம் இம்மெல்லாம் இங்க வரும். தங்க மீனா இலவசமா? தங்க மீனா தங்க மீன் ஃப்ரீ. இலவசமா ஃப்ரீயா? ஃப்ரீ போடு. ஃப்ரீ தான் போட்டு வர்க் ஆவலே. இலவசம்னு போட்டா பெருசா போடும். இப்ப நம்ம முன்னாடி வண்டி இலவசம்னு போடு. ஃப்ரீ போடு. ஃப்ரீ போட்டாச்சுடா. ஃப்ரீ போட்டு வர்க் ஆவல. நம்ம தமிழ்லயே போடுவோம். உனக்கு புரியல. நீ அங்க இருந்து ஸ்பீடா வரனற இலவசம்னு படிக்க முன்னாடி வண்டி அங்க போயிடும். உனக்கு படி கஷ்டமா இருக்கு சொல்லி இலவசம் போடுங்க. ஓகே கரெக்ட் தான். சா கைஸ் செகண்ட் மாஸ்டர் பிளான். இப்போ தங்க மீன் இலவசம்னு எழுதி பட்டை அடிச்சு ஒட்டியாச்சு. நீ போயிட்டு ரோட்ல நின்று காமிப்போம். இதை பார்த்துட்டு அது யாராச்சும் வருவாங்க. வேணா தங்க மீன் இலவசம் வேணுமா? தங்கம் ஃப்ரீ. அப்படியே யாராவது தங்கத்தை பார்த்து வராங்களா பாப்போம். மாஸ்டர் பிளான். கம் ஆன் லெட்ஸ் கோ அண்ட் டு திஸ். தங்கம் விற்கிற விலைக்கு இதை பார்த்தா கண்டிப்பா யாராச்சும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி. கார் வருது. தங்கம் ஃப்ரீ. தங்கம் மூஞ்ச காட்டினா தான் வருவாங்க. ஏன் மூஞ்ச காட்டினா எனக்கு வர போறேன்? இவ்வளவு நேரம் ரோட்ல ஒரு ஆள் வரல. நீ தான் அப்புறம் மூஞ்ச பார்த்து வந்த. தங்கத்துக்கு மேல யாருக்குமே மதிப்பு இல்ல. இங்க பாருங்க காய்ஸ், பாருங்க எழுதியா உடம்புல ஒட்டு. இதை பார்த்துட்டு யாரும் வரல. தங்கம் இலவசம்னு போட்டாச்சு, யாரும் வரல. கன்னியாகுமரி பீப்புள்லாம் ரிச்சஸ்ட் பீப்புள். கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. அதான் யாருக்குமே அங்க வர போயிட்டு. ஆமா, யாருக்குமே ஃப்ரீயா கொடுத்த கன்னியாகுமரிலாம் வாங்க மாட்டேங்க. இங்க எல்லாருமே சூப்பர் ரிச் கைஸ். அப்படிதான் ஒரு வண்டி இருக்குதா காணிச்சு பாப்போம். வண்டி நிறைய வருது வண்டி ரோட்ல. நீ வரதுக்கு முன்னாடி 3 மணி நேரமா காட்டிட்டு இருக்கோம். 3 பேர் கூட வரல. உங்களுக்கு லக் இல்ல. இப்ப பாரு பேப்பரே கிழிஞ்சு போச்சு. ப்ரோ போர்டை ரீட் பண்ணி பாருங்க. நீங்க போர்டை பார்த்துட்டு வந்தீங்களா? சும்மா வந்தீங்களா? போர்டை பார்த்துட்டு வந்தீங்களா? போர்டை பார்த்து வந்தீங்களா? சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா சேனல? காமி. தெரியுமா? என்ன தெரியுமா? வீடியோ பாத்துறீங்களா? வீடியோ பாத்துறேன். சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லையா? வீடியோ மட்டும் பாத்துருக்காரா? சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மீன் கிடையாதா? சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலும் உண்டு. சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஆமா, பிரச்சனை இல்லை. நீங்க வந்ததுனால உங்களுக்கு ஃபிஷ் இலவசம். என்ன மீன் உள்ள நீங்க வந்து பார்த்து செலக்ட் பண்ணலாம். கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நண்பர்களே. மொத கஸ்டமர்னால அவரை உள்ளாடி கூட்டிட்டு போய் அவரே பார்த்து அவருக்கு பிடிச்ச மீனை செலக்ட் பண்ணிட்டோம். ஒரு அலிகேட்டர் இருக்கு. இன்னும் யாரும் வர மாட்டாங்க. அலிகேட்டர் வேணுமா உங்களுக்கு? இந்த அளவுக்கு தொட்டி கிடையாது. தொட்டி இல்லையோ? தொட்டி இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து விட்டுருப்பாங்க. 2 கோல்டு பீஸை பிடிச்சாச்சு. வளையற உள்ள போட்டு பேக் பண்ணியாச்சு. வளைய உள்ள போட்டா. கைஸ் டிப்ரஷன். பாருங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃபியூச்சர்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க நண்பர்களே. அவங்களுக்காக பிடிச்சி 2 கோல்டு பீஸ் பிடிச்சி பேக் பண்ணி கொடுத்து அனுப்ப போறோம். கோல்டு பீஸ் போட பார்த்துட்டு நிப்பாட்டினால அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கோல்டு பீஸ் கைஸ் சொன்ன மாதிரியே கொடுத்துட்டோம். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொன்னும் இருக்கு. நீங்க 2-3 ஸ்டெப் எங்க வியூவர்ஸ்க்கு போட்டீங்கன்னா ரெட்டல் கட்ஸ். டான்ஸ் இல்லனா பாட்டு கூட பாடலாம். பாட்டு பாடினாலும் உண்டு. தம்பி போடா. போற ஸ்பீட். அவன் 200 ரூபாய் போடா நண்பர்களே. தலைகளை வச்சு பிடிச்சிட்டு இருக்கான் நண்பர்களே. பாக்குறவங்களுக்கு என்னன்னு புரியும். கைஸ், எங்க ஸ்கூல் வண்டி தான். இந்த ஸ்கூல்ல தான் படிச்ச நண்பர்களே. வண்டி வருது. மாட்டானே. கரெக்டா படி.
என்ன யாருமே நிக்க மாட்டேங்கிறாங்க கைஸ். கூகுள்ல போயிட்டு சும்மா சர்ச் பண்ணி பாருங்க நண்பர்களே, ரிச்சஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இன் கன்னியாகுமரி அப்படின்னு. அப்படிதானே? ஆமா கைஸ், ஃபார் ரியல். அமெரிக்காவை விட தாண்டி போயிட்டு அமெரிக்கால கூட ஃப்ரீயா கூட தான் வாங்குவாங்க. இங்க நம்ம கன்னியாகுமரியில யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. பஸ்ஸுக்காரன் வரும், அதுக்கான ஆள் யாரும் வரலன்னு நினைக்கிறேன். அப்படிதானா? கவர்மெண்ட் வண்டி போகுது, இன்னைக்கு நாளைக்கு ஜெயில இருப்போம்னு நினைக்கிறேன். இறக்குற கீழே எல்லாரும் ஒரு மாதிரி பாத்துட்டு போறாங்க நண்பர்களே. இவனுக்கெல்லாம் பைத்தியமா என்னன்னு இந்த சார் மாதிரி இருக்கல இவரை பார்க்க. உங்க சாரேதான் நிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்பாங்க. இப்போ அப்பவே சொன்னேன் நீ தேர மாட்டான்னு சொன்ன மாதிரியே தெரியல. பாக்குறவங்க அப்படி அனுப்ப நினைப்பாங்க. இவன் கடலை போட்டு இருக்கான்டா, மாதிரி தனியா கடலை மனுஷன் வெயில இருந்து காஞ்சிட்டு இருக்கான். அதுவும் தனியா போடாங்க. கடலை சாப்பிடுறோம் ப்ரோ, போட தூரம் போட்டுறாத. வேணுமா ப்ரோ? எங்க நம்ம கடையில தான். சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா ப்ரோ? இன்னும் பண்ணலையே. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல. வண்டியில நிறுத்தியாரு. சரி ஓகே, வண்டி நிறுத்தினதுக்காக உங்களுக்கு ஒரு கோல்டு ஃபிஷ் gift. நீங்க நிறுத்தலன்னா ஒரு கொடி பிடிச்சிட்டு இல்ல நிறுத்துவாங்க. கொடி பிடிச்சி எடுத்துறோம். गाइस இன்னைக்கு நாள் ஃபுல்லா காத்திருந்தே ஃபர்ஸ்ட் ஒருத்தர் யார் வந்து அது கூட மறந்து போச்சு. ரெண்டு பேர் வந்தாங்க. ஆமா, ஏதோ ரெண்டு பேர் வந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல எழுதுன ஒர்க் அவுட் ஆகல, தமிழ்ல எழுதுன அப்புறம் தான் ஓவராலா வந்துட்டு இருக்காங்க. தங்கம் கண்டென்ட் ஒர்க் அவுட் கிடையாது. நீர் நின்னதான் ஒர்க் அவுட் ஆகல. நான் வந்ததும் எப்படி வந்தவங்க பத்தியில ஆள் வந்துட்டே இருக்கு. நீங்க எதை பார்த்து வண்டி இந்த மனுஷன் பாத்தியா? நீங்க எதை பார்த்து வண்டி நிப்பாட்டிய? நாங்க இந்த தங்க மீன் இலவசம்னு போர்டு வச்சிருந்தோம், அதை பார்த்தா பாத்தியா? இருந்தாலும் ராசி ஆனா இல்ல, இவரும் காலையில இருந்து கொடி ஆட்டிட்டு இருக்காரு. गाइस அப்படியே ரெண்டாவது வந்தவங்களுக்கு 2 கோல்ட் பீஸ் गाइस. ரெண்டு பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நான் பிடிங்க. ஆள் அனுப்பிடுறோம். நான் அனுப்புறேன். சரி ஓகே. அப்படியே யாராவது வரட்டு. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்ல போறாங்க நண்பர்களே. அப்படியே யாராவது வந்தா கூட ஓகே தான். அப்படிதானே பாப்போம் யாரா வராங்க. ஆனா சின்ன பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனதால தான் நோ ஒன் இஸ் கம்மிங் நண்பர்களே. இது ஒருவேளை லீவ் நம்ம எதிர்பார்த்தது எல்லாம் குட்டிஸ், ஆனா குட்டிஸ் யாருமே வரல. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பெரிய ஆளு தான் வந்துட்டு. அவங்க எல்லாமே ஸ்கூல் போயிட்டாங்க. ஸ்கூல் இப்போ லீவ் டைம் பண்ணிருந்தோம் அப்படின்னா நல்லா போயிருக்கும். ஆனா சத்தியமா இப்படி ஒரு கிரேசியான கண்டென்ட் நாங்க பண்ண போற கண்டென்ட் நான் என்ன நினைச்சேன்னா வர கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கடையில அவ்வளவு பேர் வந்து குமிஞ்சுறாங்க. தளபதி பாத்தீங்களா? சப்ஸ்கிரைபரா? Thank you so much. ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருப்பாங்க நண்பர்களே. ஸ்கூல் போயிட்டு வரனால கையில போன் இல்ல. ஓகே வாங்க, ஃப்ரீ உங்களுக்கு ஃப்ரீ. பாத்தியில நான் வந்த நேரம் அப்படி வந்துட்டே இருக்காங்க. சரி போட்டு மீன் ஆர்டர் போட்டீங்களா? இது சரியான காமெடி. மீன் ஆர்டர் பண்ணணுமா? அது முன்னாடி எல்லாம் வச்சு தீந்துருமா? மொபைல் வீட்ல இருக்கோ? ஸ்கூல்ல அலௌட் இல்ல. ஸ்கூல்ல எப்படி மொபைல் கொண்டு போக முடியும்? கொண்டு போக முடியாது. ஸ்கூலா? ஏய் நண்பர்களே, எங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் நான் இப்ப தான் பாக்குறேன். எங்க ஸ்கூல் ஆட்லின் பட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பேக் பண்ணிட்டியா? உங்க நேம் எப்படி தெரியுமா? கணேஷ்பதியா? கணேஷ்பதி நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்களே. அவருக்கு 2 கோல்டு. ஓகே பை பை. Thank you so much. Thank you. ஓகே பை பை. ப்ரோ வாங்க ப்ரோ மீன் கோல்டு பீஸ் ஃப்ரீ தான். பாத்தீங்களா? இப்படிதான் நிறைய பேர் பக்கத்து கடைக்காரரே வர மாட்டாங்க. கேமரால வீடியோ எடுத்துறதுனால வெக்கப்பட்டு நிறைய பேர் வராம அப்படியே போயிடுறாங்க गाइस. ஆமா, ஃப்ரீயா கொடுத்தாலே வராத ஒரு ஊர்னா இந்த ஊரா தான் இருக்கும் ப்ரோ. ஏன்னா ருபீஸ் மாதிரி எல்லாரும் ரிச்சஸ்ட் பீப்பிள் எல்லாம் பாக்குறாங்க. ரீரி ஒரு BMW M5 வருது, அதுல காமி. ஏய் அதெல்லாம் வராதுடா. அவன் யாத்திட்டு போறாமா? போற ஸ்பீடு அவர் போற ஸ்பீடுக்கு அங்க போன பிறகு தான் இலவசம் வார்த்தையே இடிச்சிருப்பாரு போல சப்ஸ்கிரைபர். ப்ரோ வீடியோ பாத்துறீங்களா? தெரியுமா? சப்ஸ்கிரைபர் நண்பர்களே. गाइस அடுத்த ஒரு சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? மொபைல்ல காட்டுங்களா? பண்ணலையா? எல்லாரும் வீடியோ பாத்துறாங்க நண்பர்களே. ஆனா யாரும் பெருசா சப்ஸ்கிரைப் பண்ணல போல. சுப்ரமணிய பாத்தீங்களா? என்ன ஒண்ணும் தெரியல. பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் போடு. செகண்ட் சப்ஸ்கிரைபர். அந்த தம்பி மொபைல் கொண்டு வரல. ஒண்ணு வேண்டாமா? ப்ரோ உண்மையிலே என்ன மனசு? நீங்க போட பார்த்து நிப்பாட்டனால கோல்ட் பீஸ் ஃப்ரீயா கொடுக்கும். வாங்கிட்டு போங்க. வேண்டாமா? டேங்க் இல்லையா? யாரையா கொடுங்க. நல்ல மனசு. அந்த ஊரு சாணம் கும்பிடுற சப்ஸ்கிரைபர் நின்னார் சென்றார் நண்பர்களே. இவர் தான் வேணான்னு சொல்லிட்டு. அதான் நான் சொன்னேன்ல, கன்னியாகுமரி பீப்புள்லாம் ரிச்சஸ்ட் गाइस. யாருக்குமே தேவையில்ல சப்ஸ்கிரைபரா. அவங்க ஃபேமிலி என்ன ஷாக்காகி நிக்கிறா? ஷாக்காகி நிக்கிறா சப்ஸ்கிரைபரா. கோல்ட் இஸ் ஃப்ரீ. கோல்ட் பீஸ் ஃப்ரீ. இங்க பாருங்க நண்பர்களே, ஷாக்க பாருங்க. என்னது? பாத்திருக்கியா? மீன் வளர்க்குறியா? ഈ കുട്ടൻ നമ്മളെ കണ്ടിട്ടുണ്ട് യൂട്യൂബിൽ. നീ മലയാളത്തിൽ പറ, എங்களுக்கு புரியும். ബോഡി ബിൽഡർ കടയിൽ ഫസ്റ്റ് മലയാള കുട്ടൻ. ബോഡി ബിൽഡർ കടയിൽ കുട്ടൻ വന്നിട്ടുണ്ട്. இது தெரியுமா? ரெட்டை கேட்பீஸ். அது வேணும்னா நீ ஒரு டான்ஸ் ஆடணும். டான்ஸ் ஆடணும்னா அந்த ரெட்டை கேட்பீஸ் கொடுக்கும்.
ஆடுறியா? இது மான்ஸ்டர் ஃபிஷ் நம்ம வீடியோல எல்லாம் பார்த்திருப்போம். ராக்கி தெரியுமா? மேல இருக்கு அப்படி இருக்கு. 10க்கு 10. என்ற பெண்ணே ஜிம்மிக்கு காம்படன்ஸ் போடு. கொட்டிட்டு போய் என்ற பெண்ணே கட்டி என்ற குடிச்சு போட்டு லலலல. என்னடா இது ஒரு மார்க்கமா இருக்கு. சும்மா தான் கேட்டேன். தம்பி சீரியஸா ஸ்டெப் போட்டான் நண்பர்களே. அதனால தம்பிக்கு ஒரு ரெட்டல் கேட்ஃபிஷ் ஃப்ரீ. ஓகே ஹாப்பி உங்களோட நேம் பத்ரதேவ் எஸ்பி. பத்ரதேவ் எஸ்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பத்ரதேவ் எஸ்பி. நண்பர்களே ஃபர்ஸ்ட் வின்னர் பாத்தீங்களா? டான்ஸ் போட்டா பாத்தீங்களா? மலையாளத்துல ஒரு பாட்டு பாடு. அதான் பாட்டா? மத்த இந்த ஸ்டெப் தெரியுமா? 10க்கு 10. இப்படி போடு. 10க்கு 10. ஓகே நீ போட்ட வரைக்கும் போதும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பேர என்ன மறந்து போச்சு? பத்ரினா என்ன? பத்ரதேவ் எஸ்பி சூப்பரான. ஸோ எஸ்பினா ஃபுல் ஃபார்ம் என்ன? ஸ்டாலின் சார். கன்னியாகுமரி ஸ்டாலின். சூப்பரண்டன்ட் ஃபுல் ஃபார்ம் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ். சூப்பரண்டன்ட் ஆஃப் ஸ்டாலின். யூ நோ? ஐ டோன்ட் நோ. ஸ்டாலின் நோ. டிவிக்கு நான் என்ன சொல்றேன்னு யோசிக்கிறேன். டிவிக்கு ஃபேனா? பாருங்க நண்பர்களே, எத்தனை உனக்கு ஏஜ் என்ன? ஏஜ் வாட்ஸ் யுவர் ஏஜ்? ஜஸ்ட் 3 years old. ஏஜ் என்ன? ஏஜ் என்ன? 10 8 வா வேற யார்? 8 years old kid டிவிக்கு ஃபேனா நண்பர்களே? பேக் பண்ணுங்க. சரி பேக் பண்ணுங்க. பண்ணியாச்சா? ரெட்டல் கேட்ஃபிஷ் வந்து பெருசா வளரும். உன்ட டேங்க் இருக்கா? எவ்வளவு பெரிய டேங்க்? വലിയ டேங்க் உண்டா? ഈ വലിയ ഇവിടെ ആ സൈസ് ടാങ്ക് ഉണ്ടോ? ഉണ്ടാക്കി തந்துறாங்க. ஓகே பெருசாச்சனே டேங்க் பெரிய டேங்க் உண்டாக்கி கொடுப்பாங்க நண்பர்களே. உண்டாக்கி மலையாள ஸ்லாங்க நார்மல் தான். அவன் வந்தனால காம்ப்ளிமெண்டரியா ஒரு கோல்ட் ஃபிஷ். அப்புறமா தம்பி ஸ்டெப் போட்டனால அவனுக்கு ஒரு கேட் ஃபிஷ். ஸ்டெப் இல்ல டான்ஸ். டான்ஸ் போட்டதான். Look at the happiness. ஜம்மன் எவ்வளோ சந்தோஷம். இவன் மாதிரி பட்டவங்களுக்கு கொடுத்தோம்னா, இந்த மாதிரி கிட்ஸு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பெரியவங்களுக்கு கொடுக்குறது டக்குனு போடல. ரெட்டில் கேட் ஃபிஷ் ஷாக்காவான். ராக்கி குட்டி. ஓகே ரியாக்ஷனை பாருங்க. நண்பர்களே பத்ரதேவ் எஸ்பிக்கு நம்ம ஒரு ரெட்டைலு, அப்புறம் அங்கே பாருங்க கோல்டு ரெண்டுமே. இவன் தான் இன்னைக்கு வந்ததுலேயே நம்ம பெஸ்ட் சப்ஸ்கிரைபர், குட்டி சப்ஸ்கிரைபர், கியூட் சப்ஸ்கிரைபருக்கு கியூட்டான 4 ஃபிஷஸ். 4 இல்ல 3 ஃபிஷஸ். ஹாப்பி ஜம்முன்றிருக்கு. இப்பதான் நீங்கள் இவட எங்க போகும்? கேரளா. நீ தமிழ்லயே பாரு அப்படின்னு சொல்ல உண்டேன். சேஃபா கொண்டு போய் சேஃபா வளர்க்கணும். ஓகே எங்கேயும் இது ரிலீஸ் பண்ணிடாதீங்க. சூப்பர். பிளேன் கிஸ் எல்லாம் விடுறான் ப்ரோ. பை கைஸ். காலையில் ஆரம்பிச்சு இங்கே பாருங்க, இப்போ சூரியனே மறைய போகுது. அந்த அளவுக்கு நாங்கள் ரோட்லயே நிற்கிறோம். நின்று போட்டு தெரியாது. போர்டுக்கு லைட் மாட்டணும். இங்கே பாருங்க, இப்போ டைம் வந்து 6:17 ஆகுதா. இவ்வளோ நேரம் காத்திருக்கிறோம். இது வரைக்கும் வந்துட்டாங்க கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைபர்ஸ், சின்ன பசங்க. லாஸ்ட்டாக வந்த சின்ன பையன் தான் நண்பர்களை போகிற வரைக்கும் பாய்னு காட்டிட்டு போனோம். அவ்வளோ ஹாப்பியாக போனோம். ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு கைஸ். பர்ஃபெக்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பர்ஃபெக்டாக பண்ணிட்டுருக்கோம். வாரவங்களுக்கு எல்லாம் தங்க மீன் ஃப்ரீ. இன்னும் ஒரு நாள் மட்டும் தான் ஆஃபர். சீக்கிரமா வாங்க. சரி ருபி சார் இவர் கட்டி எடுத்துட்டு வர்றாரு. அடிச்சு மண்டே பழக்க போறான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. கம்பல் எடுத்துட்டு வர்றாரு. இவர் எதுக்கு வரான்னு தெரியல. நீ யார் மண்டை உடைய போகுன்னு தெரியல நண்பர்களே. தங்க மீன் விட்டு கேள் ருபிசே. தங்க வேண்டாம், தள்ளி நில்ல ருபிசே. வாழ தங்க மீன் ஃப்ரீ. தங்க மீன் சீரியஸா வந்தீங்கன்னா கிடைக்கும் தங்க மீன். இங்க இருந்து அங்க ஸ்பீடா போயிட்டு திருப்பிட்டு வராங்க பாருங்க சப்ஸ்கிரைபர் போல. சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. தங்க மீன் இலவசம். எங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியாம இருந்தா பரவாயில்ல. நின்னாலும் உங்களுக்கு ஒரு தங்க மீன் இலவசம் வேணுமா? கோல்டு ஃபிஷ் உள்ள இருக்கு. வாங்க ஓகே வாங்க வாங்கிடுவோம். இன்னைக்கு இன்னொரு 10 பேர் தான் கொடுக்க முடியும்ல கைஸ். மொத்தமா கழிட்டா நிறைய பேர் ஆஃப் கேமராலாம் வந்து பைக்ல வராம நடந்து வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க நண்பர்களே. உங்களுக்கு இப்போ இது கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல அப்கிரேட் வெர்ஷன் ஒன்று இருக்கு. ரேரஸ்ட் ஃபிஷ் யாருமே பார்த்தது இல்லை. அந்த மீன் வரணும்னா ஒரு 2 ஸ்டெப் எங்க வியூவர்ஸ்க்காக போட்டாங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. அரிய வகை வாய்ப்பு எல்லாரும் கிடைக்காது. வெளியே பார்த்தாவனா என்னது? வெளியே பார்த்துட்டாவனா சிக்கலாயிரும். என்னாச்சு? பெரிய பிரச்சனை மாட்டிருக்காரு போல. தேடப்படும் தான் பாரு. சரி ஓகே பை பை. தேங்க்யூ ஸோ மச். தங்க மீன் இலவசம் வேணுமா? பாப்போம் வாங்க.
கைஸ் என்னன்னு தெரியல, வேர்ட் ஆஃப் மவுத்ல பரவி நிறைய பேர் வந்துருக்காங்க நண்பர்களே. போர்டே இல்லாம வர்றாங்க, இன்னும் வராங்க. அங்க பாருங்க கைஸ் வந்துட்டே இருக்காங்க பாருங்க லைவா. அங்க பாருங்க ப்ரோ ஃபுல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியுமா? பாத்துருக்கீங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நண்பர்களே. சப்ஸ்கிரைபர்ஸா தெரியல, பாத்துருப்பாங்க. உங்க தம்பி அவங்க தம்பி நம்ம வீடியோ பார்ப்பாங்க நண்பர்களே. எந்த ஊர் ப்ரோ? இங்க கட்டையனோட. கட்டையனோல இருந்து கோல்டு ஃபிஷ் தகவல் தெரிஞ்சு தேடி வந்திருக்காங்க பாருங்க. தங்கம் இப்படி இருக்கும் அழகா வச்சிருக்கான் ப்ரோ. வாங்க தங்க மீன் இலவசம். தங்க மீன் இலவசம் ப்ரோ. வாங்க எடுத்துருவோமா? எடுத்துருவா ப்ரோ. தங்க மீன் எங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? நம்ம கப்பி வளப்புல இருந்தா கூட தெரியாம இருக்குமா? அப்படியா கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? பண்ணல நானே. எத்தனை பல்பு இன்னைக்கு எங்க போட பார்த்துட்டு வரல, எங்க போட பார்த்துட்டு வந்தது. பாடி பில்டர் ஒவ்வொரு கஸ்டமர் கடைக்கு வரும்போது டென்ஷன் ஆகுற நண்பர்களே. என்ன என் கஸ்டமரை பிடிச்சி ராகிங் பண்றீங்களான்னு. அவர் பாருங்க மூஞ்சி எவ்வளவு பிரகாசமா இருக்கு பாருங்க. சரிங்க கொஞ்சம் இதை நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்து கஸ்டமர் சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்டு நம்ம அடுத்த சப்ஸ்கிரைபர். தேங்க் யூ so much. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கண்டிப்பா. ஓகே தேங்க் யூ. ஓகே கைஸ் பாருங்க, நம்ம தங்க மீன் ஆஃபர் வச்சு கடைக்குள்ள கொண்டு வந்து அவங்க தங்கத்தை மட்டும் வாங்காம மத்தவங்க பாருங்க பாடி பில்டர் கடையில வேற நிறைய ஐட்டம்ஸ் வாங்கிட்டு போறாங்க. ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. லேட் நைட் ஆனாலும் நாங்க விடுற மாதிரி இல்ல, இருட்ட ஆரம்பிச்சிட்டா. அதனால லைட் போட்டு இங்க பாருங்க தங்க மீன் இலவசம் அப்படின்னு பளிச்சுன்னு அடிக்கிறோம். யார் வரா? சப்ஸ்கிரைபரா. இங்க பாருங்க கைஸ், சப்ஸ்கிரைபர் ஃப்ரம் நார்த் இந்தியா. ப்ரோ வாங்க ப்ரோ. ப்ரோ இங்க வாங்க ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ. பாட்டி இருக்கமா? பாட்டி வராங்க. வெயிட் பண்ணு. பாட்டி தங்க மீன் வேணுமா? தங்க மீன் வேணுமா? தங்க மீன் ஃப்ரீயா கொடுக்குறோம் கடை ஓபன் பண்ணனால. தங்க மீன் ஃப்ரீயா கொடுக்குறோம். வளக்கிய மீன். வளக்கிய மீன். ஒரு மீனா? ரெண்டு மீன் வேணுமா? பேரன் பேத்தி வாங்கி பேரன் பேத்தி ஏதாவது உண்டா? இவங்கள்ட்ட அந்த வீட்ல கேட்டோம். சரி சரி பாட்டி பார்த்து கேட்டுட்டாங்க. ஓகே உங்களுக்கு நீங்க எப்போ வந்தாலும் உங்களுக்கு உண்டு. பாட்டி ஓடுறாங்க. பாட்டி அதுவரை எப்படி தெரியுமா கைஸ் வந்துட்டு இருந்தாங்க. இப்படி அந்த தங்கம் கொடுக்குன்னு சொன்னா பாட்டி கைஸ் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம சும்மா ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் கைஸ். அதை வாங்க கூட ஆள் இல்லாம இருக்கு பாருங்க. எல்லாம் ஒரு கிரேசியான கண்டென்ட்காக நண்பர்களே. ப்ரோ நீங்க அண்ணா ஒரு சுடிதார் கொடுத்துருங்க, ஏதோ டிஃபரெண்டா வாங்கி மாதிரி வாங்க ப்ரோ. ஆமா கைஸ் அப்படி வந்திருந்தா வேணா கூட்டா நல்லா. அதான் ரூபீஸ் ஒரு பொண்ணா இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு பாருங்க கியூல நிப்பாங்க. எனக்கு வேணும் ரூபீஸ் இல்ல நான் தப்பா இருக்கேனா? ஆமா பாட்டி வேணுமா? நண்பர்களே பாருங்க சப்ஸ்கிரைப் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா பாட்டி? எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? இது பண்ணலையா? பாட்டி மீனுக்கு என்ன கொடுத்து வளர்ப்பீங்க? சூப்பர் பாட்டி. நாங்க மீன் தாரோம்ல, குட்டி போட்டா எங்களுக்கு தெரியல. தெரியாதே நான் ஒருத்தங்க கையில கொடுத்தேன். நீங்க கொடுத்து யாரை கொடுக்க போறீங்க? பாட்டி நம்ம கிட்ட வாங்கி இன்னொரு ஆளுக்கு பாட்டி கொடுத்தோம். அப்படி பாட்டி ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க, பேச அனுப்பிச்சு விட்டோம். சரி பாட்டி வாங்க, உங்களுக்கு ஒரு கோல்ட் பீஸ். வாங்க பாட்டி வாங்க கம் ஆன். ரெண்டு மீன் உங்களுக்கு ஒரு மீன் பாட்டி வந்ததால உங்களுக்கு ரெண்டு மீன் கொடுக்குறோம். ஓகே பாட்டி எப்படி இந்த கோல்ட் பிடிச்சிரோமா? ஓகே தானே? சரி பாட்டி. பாட்டி நீங்க டான்ஸ் ஆட தெரியுமா பாட்டி? இல்ல பாட்டி இப்ப என்னன்னா நீங்க ஒரு டான்ஸ் ஆடுனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 மீன் கிடைக்கும். வேண்டாமா? சும்மா ஸ்டெப் போட்டா சும்மா இப்படி நீங்க உங்க பழைய காலத்து ஸ்டெப் உங்களால முடிஞ்சது போட்டாவ. இப்படி ஒரு ஸ்டெப் போட்டீங்கன்னா உங்களுக்கு இத விட எக்ஸ்பென்சிவ் இல்லனா இப்படி வேண்டாமா? நீங்க அத கேமரால எல்லாரும் போடுறீங்க. பாட்டி பிரில்லியன்ட் பாட்டி நண்பர்களே. அப்படியே யார் வா ப்ரோ நீங்க அந்த பாட்டி காமிச்சு விடுங்க. சப்ஸ்கிரைபரா? நான் பாத்திருக்கியா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? யாருக்கும் தெரியல. எந்த ஊர் நை? அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான்ல, விடுங்க. உங்களதான் தெரியாதுல ப்ரோ. பாத்திருக்கியா? பாத்துக்கேன்னு சொல்லலாம். சப்ஸ்கிரைப் பண்றவங்க மட்டும் தான் நாங்க மீன் கொடுப்போம். நீ மூஞ்ச மாறிட்ட ஒண்ணு சும்மா வா. அவங்க சும்மா போனோட கூப்பிட்டு சீண்டி வாங்குறீங்களா? எல்லாரும் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் சர்ப்ரைஸ் गाइस கேளுங்க. எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாட்டி சொல்லுங்க. இது இவருக்கு பாய் ஃப்ளைங் சொல்லக்கூடிய பாட்டி. போலாமா? போலாமா பாட்டி? ஹாப்பியானோ? ஹாப்பியா பாட்டி? ஹாப்பியானோ? சேச்சி ஹாப்பி. ஓகே ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஆச்சி ஹாப்பியானோ? சேச்சியா ஆச்சியோ? ஓகே என்ன ஒண்ணு. யார்ல நீ தம்பிக்கு வந்து எல்லாருக்கும் கோல்ட் பீஸ் கொடுக்குறோம் நண்பர்களே. தம்பிக்கு கொஞ்சம் வினோதமான பீஸ் கொடுக்கலாம்னு பாடி பில்டர். நம்ம பாடி பில்டர் கௌரா ஜெயண்ட் கௌரா இல்ல நார்மல் கௌரா. அப்பா நல்ல மனசு இல்ல இவருக்கு. நல்ல மனசுக்காக உங்க கடை அப்படியே ஓகோன்னு போகுது. ஓகே गाइस தம்பிக்கு வந்து 2 கௌராமி. ஹாப்பியா தம்பி? சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பின்னு சொல்லு. மறக்காம வீட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாப்பி அண்ணாஜி. ஹாப்பி. பை பை ப்ரோ. பை பை.
நீங்க ஹாப்பியானோ? ஹாப்பி தான். பாத்தி அவனுக்கு சந்தோஷம். அப்பயா ப்ரோ கண்ணுல கண்ணீர் கட்டிருக்கு. இல்லையா, அது ஓடி ஓடி மீன் பிடிச்சது. ஓடி ஓடி எங்க போய் மீன் பிடிச்ச? அந்த பாட்டியை பத்தி பாட்டிக்கு சந்தோஷம். இங்க இவன் டயர்டா இருக்கான். அந்த பாட்டியோட இன்னைக்கு ஒரு குட்டி பையன் வந்தான். அவன் தான் செம ஹாப்பினஸ். போகும்போது லைன் கிஸ்லாம் வந்துட்டு போனான். அவன் இல்ல அவன் கேரளா தானே. வீடியோ பார்த்து தமிழ் படிச்சிருக்கான் ஃபுல்லா. நம்ம வீடியோ பார்த்தா அவன் சொன்னா ஷார்ட்ஸ் பார்த்து தான் தமிழ் படிச்சேன்னு. உண்மையாட்டு? சரி ஓகே. அப்படியா? சரி சத்தியமா சொன்னான். கைஸ் ஆஃப் கேமரால நிறைய பேர் பைக்ல வரல, நடந்து வந்து எப்படின்னா நிறைய பேர் சொல்லி வேர்ட் ஆஃப் மவுத்ல நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க நண்பர்களே. அதனால இதுக்கு மேல வேணா ஒரு பேங்க்ரப்ட் ஆயிருவாரு. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த அளவுக்கு வரல. லீவ் இல்ல, ஒர்க்கிங் டே பண்ணிட்டோம், பிளான் பண்ணி எப்படியோ பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நம்புறேன் நண்பர்களே. அதே மாதிரி உங்க கடை லொகேஷன் எங்க இருக்கு? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தக்கலை டு நாகர்கோவில் ஹைவே. திருவனந்தபுரம் டு நாகர்கோவில் ஹைவே சென்டர்ல காரவளைன்னு ஒரு ஊர்ல குமாரகோயிலுக்கு அடுத்த ஸ்டாப்ல இருக்கு நண்பர்களே. டிஸ்கிரிப்ஷன்ல நான் லொகேஷன் கொடுக்குறேன். அது சொன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. டிஸ்கிரிப்ஷன் லொகேஷன் கொடுக்குறேன். இன்னைக்கு ஸ்டாப் த பைக் கெட் ஃப்ரீ ஃபிஷ் ஃப்ரம் ஃபிஷ்ஷை சிறப்பா முடிச்சிட்டோம். உங்களுக்கு இவர் நம்பர் வரணும்னா கீழே 2 நம்பர் இருக்குல்ல, இந்த 2 நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி போடி போல்டர் இருந்து எக்ஸாட்டிக்கான பீசஸ் என்ன வேணுமோ ஃபோன் பண்ணி வாங்கிக்கோங்க நண்பர்களே. ஓகே அவ்வளவுதானே? அவ்வளவுதான் गाइस. ஏதாவது சொல்லணுமா போட்? நீ சொல்லு. அவ்வளவுதான், வயிறு பசிக்கு சாப்பிடுவோம். ஓகே அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. அவருக்கு லவ் ஃபெயிலியர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. பாய் गाइस.